ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா ஜீர் அப்படிங்கிற ஒரு ரெண்டல் ஆப். சரியா? ஸோ ஃபண்ட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ரூபான்னு 45 நாளைக்கு 675 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ அந்த 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டான 500 உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் விட்ரால் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபண்ட் ஆப்புடைய கான்செப்ட். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க ப்ராஃபிட் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து 15 ரூபா தர்றாங்க, இது கம்மியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதில் வந்து அஃபிஷியல் குரூப்பும் இருக்குது. சரியா? ஸோ அதில் வந்து டெய்லி கோடு கொடுக்குறாங்க. அதில் ஒரு 15 ரூபா கிட்ட வருது. சரியா? ஸோ அதில் ஒரு 15 ரூபா, இதில் டெய்லி இன்கம் 15 ரூபானா 30 ரூபானா, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோ வருதுன்னா 675 ரூபா வருது இந்த ப்ராடக்ட் இன்கம் மட்டும். ஸோ டெய்லி கோட் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அது ஒரு 15 ரூபா. ஸோ 30 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னா 45 நாளைக்கு உங்களுக்கு 1350 ரூபா இதிலே வந்துடுது. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். சரியா? 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 500 ரூபாவும் ரிட்டர்ன் வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ஆப் லான்ச் ஆகி ஒரு 1 வீக் தான் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 52 ரூபா 50 பைசா அப்படின்னு. சைக்கிள் பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2362 ரூபா 50 பைசா கிடைக்குது. தேர்டு பிளான் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா ஒரு நாளைக்கு 180 ரூபான்னு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு. சரியா? எவ்வளோ கிடைக்குதுன்னா 10,800 ரூபா கிடைக்குது. அந்த 60 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டினா 4500 ரிட்டர்ன் வந்துடும். சரியா? அடுத்து 12,000 ரூபா பிளான், 36,000 ரூபா பிளான். ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் ஆப் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ரன் ஆகும்னா மினிமம் 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் லான்ச் ஆனப்போயே நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். சரியா? நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு 500 போடுவீங்க, அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு செகண்ட் பிளானை போடுவீங்க. அப்போ 1500 போட்டிங்கன்னா அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 4500 போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப் ரன் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்லலாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் 500 பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை 1500 பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். என்னுடைய சஜஷன் ஃபஸ்ட்டு ரெண்டில் எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டும் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ரெண்டும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரியா? தேர்டு பிளான் கூட பண்ணிக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் வந்து எந்த ஃபண்ட் ஆப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 பிளான் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ஏன்னா இப்போ இதில் பாருங்கள் 52 ரூபா 50 பைசா தர்றாங்க. இது போக அந்த செக்இன் கோடில் உங்களுக்கு அவங்க டெய்லி வந்து அஃபிஷியல் குரூப்பில் வந்து 15 ரூபா தர்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அஃபிஷியல் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் குரூப்புன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஷர் அஃபிஷியல் குரூப் அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலகிராம் குரூப்புக்கு அவங்களோட சேனலுக்கு போகும். இது அவங்களோட அஃபிஷியல் சைட். சரியா? ஸோ இதில் அவங்க வந்து டெய்லி கோடு கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா? 15 ரூபா 47 பைசா அந்த மாதிரி ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டெய்லி கோடு கொடுக்குறாங்க. சில சமயம் 6:30 மணிக்கு தர்றாங்கன்னா சில சமயம் 8:30 மணிக்கு தர்றாங்க. ஸோ டைம் இப்போதைக்கு இதில் ஃபிக்ஸ் ஆகலை இன்னும். சரியா? ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குது. அப்புறம் டெய்லி நீங்கள் உங்களுக்கு என்ன இதில் ஒர்க்கு அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து ரிசீவ் பண்ணணும். சரியா? ஸோ இதில் வந்து கெட் இட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். நான் வந்து காலையிலே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வருது. டெய்லி கெட் இட் நவ் நீங்கள் கொடுக்கணும். சரியா? 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கெட் இட் நவ். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ரிவார்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ காப்பி லிங்க் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே 3 மெம்பர் ஃபஸ்ட்டு லெவலில் வந்துட்டாங்க, அதாவது 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 500 ரூபா கிடைக்கும். அப்புறம் உங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் சேர்த்தே 12 பேர் வந்திருக்காங்க, அவங்க 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி 2000 ரூபா கிடைக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் யூஸர் சேர்த்து 30 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரினா உங்களுக்கு 5000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுவே உங்களுக்கு கீழே 60 பேர் வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் சேர்த்து 60 பேர் வந்துட்டாங்கன்னா 15000 ரூபா சேலரி கிடைக்கும். இதுவே ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சேர்த்து 150 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஃபண்ட் ஆப்பில் 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ரன் ஆகும்னு. ஸோ இதில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லாவே இதில் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம், மந்த்லி சேலரியும் கெயின் பண்ணிக்கலாம்.